அன்பை தன் பெயரிலே கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, வன்னிய குல சத்திரியர்களின் சக்கரவர்த்தியே, உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னுடைய முதல் கையெழுத்தே நான் சாராய கடைகளில் மூடுவதற்காக போடுவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று 4800 இருந்த கடைகளை 5369 உயர்த்தி இருக்கிறார்கள். சாராய கடையினால் வருமானத்தை 48,322 கோடியாக உயர்த்தியுள்ளார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது உரிமையை மீட்போம் என்பது இருக்கட்டும் ஒரு புறம். ஆனால் எங்களுடைய குழந்தைகளை, என்னுடைய பேர குழந்தைகளை, பேத்திகளை, மகள்களை எல்லாம் சாராய கடை வாயிலே இருந்து காப்பாற்றி அவர்களை காப்பாற்ற வேண்டும். ஆபத் பாந்தவனாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் நடைபயணம் இதற்கும் சேர்ந்தே இருக்கட்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கடைகளிலே சென்று பார்த்தால் வள்ளுவன் எழுதிய அந்த கல்லுண்ணாமையை அடித்து துவைப்பது போன்ற கடை வாசல்களிலே முதல் இளைஞர்கள் இருந்தார்கள், பிறகு குழந்தைகள் வந்தார்கள். இன்று இளைஞர்களும் அங்கு சரிசமமாக நிற்கிறார்கள். தயவு செய்து உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன், இதை நீங்கள் நீக்க வேண்டும். தமிழகத்தை காக்க வேண்டும். வடநாட்டிலே இருந்து குவிபவர்கள் இவர்கள் சாராய கடை வாயிலே இருப்பதால் தான் வருகிறார்கள். அதை தடை செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விரைவில் நன்றி. 90,000 மதுக்கடைகளை இழுத்து மூடிய தலைவர், பொது இடத்துல புகை குடைக்க கூடாது என்று தடை வாங்கிய தலைவர் நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்.